வணக்கம். வாழ்க்கை ஒரு நாடக மேடை. அதில் பங்கேற்கும் நடிகர்கள் நாம். எந்த ஒரு மனிதன் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்கிறானோ அவன் சோம்பேறி. இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவன் சுறுசுறுப்பானவன். நாளை செய்ய வேண்டியதை இன்று செய்தால் அவன் வெற்றியாளன். வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் ரசிக்க வேண்டும். ஏனெனில் இது திரும்பி வரப்போவது இல்லை. வாழ்க்கையில் துன்பம் வந்தால் அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடத்தை என்றும் மறந்துவிடக்கூடாது. மலையை பார்த்து மலைத்து விடாதே. மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலுக்கு அடியில்தான். முயன்றால் நம் வாழ்வில் அனைத்தையும் சாதிக்கலாம். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்கிறார் திருவள்ளுவர். அதிகாரம் 5. அதாவது இல் வாழ்க்கை அன்பும் அறனும் உடையதாக விளங்குமானால் அந்த வாழ்க்கையின் பண்பும் பயனும் அதுவே ஆகும் என்றார். உண்மையின் தாக்கமும் தான் வென்றது. உறவின் ஏக்கமும் தான் மறைந்தது. இன்ப மழையே என்றும் எனதென்று ஆனது. நொறுங்கிய மனமும் தான் மீண்டும் உயிர் பெற்றது. நெருங்கிய உறவுகளும் இன்பமே தந்தது. எதிர்பாரா நிகழ்வுகளும் துன்பம் இழைக்கும் பின்பங்களையும் தாண்டி நிலைக்கின்றது. என்றுமே இனிமையானது இந்த வாழ்க்கை ஓட்டம். சிலரை மறந்து விடுங்கள், சிலரை மன்னித்து விடுங்கள், சிலரை கடந்து விடுங்கள். எவரையும் தூக்கி சுமக்காதீர்கள், உங்கள் வாழ்க்கை சுமையாகிவிடும். சாவி இல்லாத பூட்டை மனிதன் உருவாக்குவதில்லை. அதுபோல தீர்வு இல்லாத பிரச்சனைகளை இறைவனும் அனுமதிப்பதில்லை. கரையும் மெழுகில் இருளை கடந்துவிட முடியும் என்ற நம்பிக்கை வாழ்க்கையிலும் இருக்கட்டும். வாழ்வில் வெற்றி நிச்சயம். இந்த கவிதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.